கிறிஷ ஒரு ஆளு கூட்டிட்டு போறத பார்த்துட்டு, மீனா வந்து எப்படியாவது கிறிஸ வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாங்க. அப்ப கார் வந்து வேகமா போயிருது. உடனே மீனாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. முத்துவுக்கு கால் பண்ணி, இந்த மாரி ஒரு போர்டிங் ஸ்கூல்ல வந்து கிறிஷ வந்து யாரோ ஒரு ஆளு கூட்டிட்டு போறாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஐய்யயோ! குழந்தைய கிறிஷ வந்து கூட்டிட்டு போறானா, இல்ல கடத்திட்டு போறானா என்ன ஒண்ணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ கார் நம்பர நோட் பண்ணியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க நான் கார் நம்பர் நோட் பண்ணல. எனக்கு வந்து கிறிஸ வந்து ஒரு ஆளு கூட்டிட்டு போய் கார்ல ஏத்துனது மட்டும் தாங்க தெரிஞ்சுச்சு. மத்தபடி வேற எதையுமே நான் நோட் பண்ணலங்க, இருக்கிற பதட்டத்துல." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "என்ன மீனா நீ பண்ற? சரி, சரி என்ன வேற ஏதாவது அடையாளம் தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இல்லங்க அந்த போர்டிங் ஸ்கூல்ல வந்துட்டு டெக்கரேஷன் பண்றதுக்காக தானே வந்திருந்தேன். அந்த சிந்தாமணி வந்து அவங்களால பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டாங்க. அதனால அந்த ஆஃபர வந்து எனக்கு குடுத்துருந்தாங்க. மறுபடியும் சரி நம்ம வந்து டெக்கரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருந்தேன்லங்க. அங்க தான் வச்சு பார்த்தேன்." அப்படின்ற மாரி சொல்றாங்க. கிருஷ் வந்து அந்த ஸ்கூல்லயே படிக்கான் அப்படின்னு சொல்லும்போது, "அதெல்லாம் எனக்கு தெரியலங்க. ஆனா அந்த ஸ்கூல் வாசல்ல இருந்து தான் கூட்டிட்டு போறத நான் பார்த்தேன்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு சிகப்பு கலர் கார்ல வந்து ஏறி போனாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. ரெட் கலர் காரா அப்படின்னு சொல்லிட்டு, சரி கண்டிப்பா நம்ம அத வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அங்க ஏதாவது சிசிடிவி இருந்தா பார்த்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாம, இப்படி ஏதாவது கார்ல கூட்டிட்டு போனாங்களா, இல்ல கடத்திட்டு போனாங்களான்னு தெரியலையே! ஏதாவது உங்க அம்மாகிட்ட விடுறேன், இல்லன்னா உங்க பாட்டி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு கூட்டிட்டு போறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதே! அப்படின்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணாங்க, போலீஸ்ல சொல்லாம அப்படின்னு சொல்லும்போது, ஆமா நீ வந்து சீதாவோட புருஷன்கிட்ட அந்த அருண்கிட்ட சொல்லு அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்க அததாங்க நானும் யோசிச்சேன். நீங்களே இந்த மாரி சொல்லிட்டீங்க. உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. என்ன மீனா பேசுற? நமக்கு கிறிஸ் கிடைச்சா போதும். யார் திருடுனா என்ன அப்படின்னு சொல்லவும், உடனே மீனாவும் சீதாவுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்றாங்க. அருண் கிட்ட சொல்லி கொஞ்சம் கண்டுபிடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி அப்படின்ட்டு சீதாவும் அருண் கிட்ட வந்து இந்த விஷயத்த பத்தி பேசுறாங்க. முத்துவுக்காக இந்த ஹெல்ப்ப பண்ணவா? வேண்டாமே அப்படின்ற மாரி அவர் யோசிக்கிறாரு. இருந்தாலும் அந்த பையன வந்து கடத்திட்டு போன பையன காப்பாத்துனா நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம வீட்ல சீதாவுக்கும் மத்த எல்லாருக்குமே வந்துட்டு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இவங்க என்ன பண்றாங்கன்னா, அருண் வந்துட்டு எங்கேருந்து கடத்திட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கிறாங்க. இந்த சிகப்பு கலர் காரு அப்படின்னு சொல்லும்போது, ஒரு கடை அங்கனக்குள்ள இருக்குது. அந்த கடையில வந்துட்டு பார்க்குறாங்க. அதில அந்த ஆள் வந்து கிருஷ்ண வந்து கூட்டிட்டு போயிட்டு சிகப்பு கலர் கார்ல ஏறுற மாரி மட்டும் தான் காட்டுறாங்க. காரோட பின்னாடி அந்த நம்பர வந்துட்டு பார்த்துடுறாங்க. ஸோ அந்த நம்பர ட்ரேஸ் பண்ணி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கரெக்ட்டா ஒரு அட்ரஸ் வந்து காட்டுது. அவங்க கிட்ட போயிட்டு அந்த கார வந்து ட்ரேஸ் பண்ணி போய் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ அந்த ஆள்கிட்ட வந்துட்டு டிரைவர் தானே அவரு. அவர்கிட்ட விசாரிக்கும்போது, "நீ அந்த பையன கடத்துன பையன எங்க வச்சிருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லையே நான் அப்படி யாரையும் கடத்தலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "காலையில அந்த போர்டிங் ஸ்கூல்ல அறிவு போர்டிங் ஸ்கூல்ல இருந்துட்டு நீ வந்து ஒரு பையன கூட்டிட்டு வந்த இல்லையா? கூட்டிட்டு வந்தியா? இல்ல கடத்திட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஐய்யய்யோ! அந்த பையன அவங்க அம்மா தான் கூட்டிட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்டா அவங்க அம்மா கார்ல உட்காந்துக்கிட்டு உன்னைய எதுக்குடா அனுப்புறாங்க?" அப்படின்னு சொல்லும்போது தான், "இல்ல பையனுக்கு சர்ப்ரைஸா இருக்கும்" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஸ்கூலுக்கும் ஃபோன் போட்டு பேசிட்டாங்க. "ஸ்கூல்லேருந்து நான் பேசிட்டேன். நீங்க போய் கூட்டிட்டு மட்டும் வாங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் போய் கூட்டிட்டு வந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பையனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி சொன்னாங்களா? சரி எங்க ஏத்துனேன், எங்க இறக்கி விட்டேன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு ரோஹிணி வந்து அந்த உங்க வீட்டு அதாவது முத்துவோட வீட்டோட எண்டுல இருந்து தான் ஏறியிருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் எண்ட்லேருந்து ஏறியிருப்பாங்க. ஸோ அங்க தான் நான் ஏத்துனேன். அங்க தான் வந்து பிக்கப் பண்ணேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரி எங்க இறக்கி விட்ட அப்படின்னு சொல்லும்போது, ஒரு மால்ல வந்து இறக்கி விட்டேன் அப்படின்ற மாரி சொல்லிர்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இது பண்ணாங்கன்னு எனக்கு தெரியாது சார். அவ்வளோதான் சார் தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்ல, உடனே சரி அப்ப அவங்க அம்மா தானே கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. வேற என்ன இருக்க போகுது இதுல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அந்த இடத்துக்கு முத்துவும், மீனாவும் வந்துட்டு அத பத்தி விசாரிக்கிறாங்க. அப்பதான் சொல்றாங்க, அவங்க அம்மா தான் வந்து அழைச்சிட்டு போ சொல்லியிருக்காங்க. பையனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இத போய் சந்தேகப்பட்டு நீங்களும் உங்க வீட்டுக்காரரும் பேசினதுனால தானே நான் இவ்வளோ தூரம் வந்து இறங்கி தேடிட்டுருக்கேன். ஆனா கடைசியில பார்த்தா அவங்க அம்மா தான் அந்த பையன கூட்டிட்டு போயிருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன செய்ய முடியும்? அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு மீனா இருந்துட்டு, "இல்ல, இல்ல இந்த ஆள் சொல்றது பொய்யா கூட இருக்கலாம்." அப்படின்னு சொல்லும்போது, "நான் எதுக்கு சார் பொய் சொல்ல போறேன்?" அப்படின்னு சொல்றாங்க. சரி பேசாம அந்த ஸ்கூல்லயே போய் விசாரிச்சு பார்த்துடலாம். அவங்க அம்மா தான் ஃபோன் போட்டாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப என்ன பண்றாங்கன்னா, முத்துவும் மீனாவும் ஸ்கூலுக்கு போறாங்க. அதுக்கு அருண் வந்துட்டு, "இத நாங்க பார்த்துக்குறோம். அந்த பையன் அவங்க அம்மா கூட தான் இருக்கானாங்கிறத கண்டுபிடிச்சே ஆகணும். அதனால இந்த விஷயத்த நாங்க பார்த்துக்குறோம். எங்க டிபார்ட்மெண்ட்ல விட்டுருங்க. நீங்க போய் உங்க வேலைய பாருங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனா இருந்துட்டு, அந்த பையன் என்னோட பையன் மாதிரி. நான் அந்த பையன் வந்துட்டு எப்படியாவது எனக்கு கண்டுபிடிச்சா போதும்.
நீங்க உங்க வேலைய பாருங்க. நாங்களும் ஒரு பக்கம் எங்களோட வேலைய பார்க்குறோம். அதுக்காக நீங்க கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு பேசாம இருக்க முடியாது இல்லையா? நாங்க போய் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்றாங்கன்னா, அந்த ஸ்கூலுக்கு போறாங்க. அங்க மறுபடியும் அருணும், போலீஸும் வந்துடுறாங்க. அப்ப போர்டிங் ஸ்கூல்ல போயிட்டு அப்ப விசாரிக்கும்போது, இந்த பையன் கிருஷ்ணன்ற பையன வந்துட்டு யார் கூட்டிட்டு போனா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க அம்மா துபாயில இருக்கிறாங்க. ஏதோ சர்ப்ரைஸா வந்திருக்காங்களாம். 1 வாரமாவே அந்த பையன் வந்து அழுதுகிட்டே இருந்தான். அதனால மனசு கேட்காம வந்திருக்கிறேன். ஆனா பையனுக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, டிரைவர் வந்து கூட்டிட்டு போனாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா தான் என்கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அவங்க அம்மா பேசினாங்களா? அப்ப ஃபோன் நம்பர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் நம்பர வாங்கிக்கிறாங்க. அவங்களோட அம்மா நம்பரு என்கிட்ட இல்ல. ஆனா, அவங்களோட கார்டியனோட நம்பர் இருக்குது, அட்ரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கார்டியனோட அட்ரஸையும், நம்பரையும் வாங்கிக்கிறாங்க அருண். அதுக்கப்புறமா அந்த அட்ரஸ வந்து நம்ம முத்துவும், மீனாவும் வாங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறமா மீனா கிட்ட வந்துட்டு, "என்னாச்சு உங்களுக்கு தெரிஞ்ச பையனா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த மேனேஜர். ஏன்னா ஏற்கனவே அங்க பூ டெக்கரேஷன் பண்றதுக்காக மீனா போயிருந்தாங்களே, அதனால அந்த மேனேஜர் வந்து பேசுறாரு. "ஆமா சார், எனக்கு தெரிஞ்ச பையன் தான் அந்த பையன்" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆ ஆமா. அவங்களுக்கு வந்து அவங்க அம்மா வந்து துபாயில இருக்கிறதாகவும், அவங்களோட தூரத்து ரிலேட்டிவ் ஒருத்தவங்கள தான் கார்டியனா போட்டுருக்கிறதாகவும் வந்து சேர்த்து விடும்போது சொன்னாங்க அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அவங்க அம்மா பேரு என்னன்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்க அம்மா பேரு ஏதோ கல்யாணின்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா, இங்க வந்து கார்டியனோட நேம் மகேஸ்வரி அவங்களோட பேர்ல தான் இருக்குது அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்படியா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது பெரிய பிரச்சனையா இருக்கும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் மேனேஜர் கேட்குறாரு. போலீஸ்லாம் வந்திருக்கும்போது, ஏதோ ஒரு பிரச்சனையே இருக்கும் போல தோணுதே அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆமா சார். அவனுங்க அந்த கிருஷ்ணன்ற பையன் எங்க வீட்ல தான் ரொம்ப நாளா இருந்தான். அவங்க பாட்டிக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. இப்ப அவங்க பாட்டியும் வந்துட்டு அந்த பையன எங்ககிட்டயே விட்டுட்டு மிஸ் ஆயி போயிட்டாங்க. திடீர்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி அவன் படிச்ச ஸ்கூல்ல இருந்து அவங்க அம்மா வந்து டிசி வாங்கிட்டு வந்து இங்கே சேர்த்துட்டாங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதனால தான் அவங்க அம்மா யாருன்னே தெரியாம இப்ப தேடிட்டு இருக்கோம் சார். இப்ப அந்த பையன் அவங்க அம்மா கூட தான் இருக்கானான்னு கூட எனக்கு தெரியல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அ எனக்கு மகேஸ்வரி நீங்க சொல்லவும் தான் எனக்கு ஞாபகம் வருது. மகேஸ்வரின்றவங்க கார்டியனா இருந்தாலும், ஒரு தடவ கிறிஸ் வந்து அவங்க அம்மாவுக்கு ஃபோன் போட்டு பேசினான். அவங்க நம்பர் என்கிட்ட கூட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நம்பர வந்து மேனேஜர் பார்க்குறாரு. ரொம்ப நல்லது சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர குடுக்குறாங்க. உடனே நம்பர் சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர டைப் பண்ணும்போது, முத்து வந்து டைப் பண்றாரு. அது பார்த்தீங்கன்னா, பார்லர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆயிருக்குது. ஸோ இவங்கள பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிடுறாங்க. மீனா சார் சொல்ற நம்பர் யாரோட நம்பர்ன்னு பாரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அது பார்லர் அம்மாவோட நம்பரா இருக்கு. அது ரோகிணியோட நம்பரா இருக்குது. என்னங்க இது ரோகிணி நம்பரா இருக்குங்கிறபோது, "என்ன சார் சொல்றீங்க? இந்த நம்பர் தானா? கரெக்ட்டா நல்லா தெரியுமா?" அப்படிங்கும்போது, "எனக்கு நல்லா தெரியும். கிறிஸ் வந்துட்டு இந்த நம்பருக்கு தான் ஃபோன் போட்டு பேசினான்." அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனேன்னு இவங்களுக்கு என்ன பண்றது அப்படின்னே தெரியல. இன்னொரு பக்கம் வந்து அருணு, அந்த மகேஸ்வரி வீட்ல போயிட்டு தேடுறதுக்காக போயிருக்காங்கல்ல. ஆனா, இவங்களுக்கு ரோகிணியோட நம்பர் கிடைச்சிருக்குது. இப்ப இதுல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்குது. போலீஸு கேஸு அப்படின்னு போனா, கண்டிப்பா நம்ம வீட்டோட மானம் போயிரும். அ ஒருவேளை ரோகிணி தான் கிறிஸோட அம்மாவா இருக்குமோங்க அப்படின்ற மாரி சந்தேகப்படுறாங்க. எதுவா இருந்தாலும் அவங்க வந்து அதாவது அருண் வந்து இருக்கிறாங்களா அவங்க கண்டுபிடிக்கட்டும். அதுக்கப்புறம் மத்தத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லும்போது, முத்து சொல்றாங்க, "வேண்டாம். வேற ஏதாவது ஒரு பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா, நம்ம குடும்பத்துக்கு மேல ஏற்கனவே அவனுக்கு கோவம் இருக்குது. என் மேல இருக்கிற கோவத்த குடும்பத்து மேல காட்டுவான். கண்டிப்பா எல்லாருக்கு முன்னாடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வெளிச்சம் போட்டு காட்டிருவான். அதனால அத அப்படியே விட்டுருவோம்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அ உடனே சரிங்க, இப்ப என்ன பண்றது? ரோகிணிகிட்டயே போய் இத பத்தி கேட்டுறலாமா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமா, இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். மத்த விஷயத்த கூட பணக்காரங்க இல்ல, இருக்கிறாங்க, பார்லர் இருக்குது, இல்ல அத கூட விட்டுறலாம். ஆனா கிறிஷோட அம்மா, ஒரு குழந்தைக்கு அம்மா ஆனதுக்கு அப்புறமா மனோஜ கல்யாணம் பண்ணியிருக்கான்னா, இத விட பெரிய உண்மை வேற எதுவுமே இருக்காது. சரி முதல்ல அத பத்தி விசாரிப்போம் அப்படின்ற மாரி சொல்றாங்க.